கைஸ் ஹீரோயிக் அடிக்க இந்த ட்ரிக்கை நீங்கள் கேளுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு டேரெக்டாக கேம் பிளேக்குள்ளே போயாச்சு. நம்ம பசங்கிட்ட சொல்லியிருந்தேன் மச்சான், ஒரே ஒரு மேட்ச்சு நம்ம வந்து கரெக்டாக ஹீரோய்க்கு அடிக்க போகிறோம், பேக்கப் கொடுத்தாச்சு காப்பாற்றிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையை போய் உட்காந்துச்சு. சரி ஓகே டே, நான் பேக்கப் மட்டும் கொடுக்க முடியாது, நீ மேலே இருந்து டேமேஜ் கூட அப்போ தான் நம்ம வந்து ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கேன்டா நீ வாடா அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்ட ஸ்கோப் வச்சுட்டு இருந்தோம் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எனிமி வந்து நம்மளை பார்த்தோம். நம்மளை வந்து செம்ம டேமேஜ் கொடுக்காம தான் நம்ம வந்து திடீர்னு அந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணியாச்சு. யாராவது அப்படின்னு சொல்லி நம்ம டீம்மேட்டை போய் டவுன் ஆகிட்டான், ரொம்ப வாய்ப்பேஸ்னா டவுன் ஆகிட்டா, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மேலே வந்து செம்ம டேமேஜ் கொடுத்துட்ருக்கோம், இவளுக்கும் செம்ம டேமேஜ் போட்டு 2 கில்லு 2 நாக் பண்ணிட்டோம் வேறு லெவலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பேர் தான் இருக்கும். 3 பேர்த்தில் அவன் வந்து ரிவே குடுறான்னு கத்திட்டு இருந்தான். இப்போ நீங்கள் கரெக்டாக ஆடியோ போட்டிருந்தா வேற லெவலில் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அவன் கேட்ட விதமே வேற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம போய் அடிச்சு நம்ம வந்து ஹீரோய்க்கு வந்து டச் பண்ணிடலாம். லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் மச்சான் விட்றாத அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெறி மச்சான் ஓட்டேரி நெறி அப்படின்னு சொல்லி வேற மாதிரி இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா. உண்மையாலுமே என் ஃப்ரெண்டுக்கு ஒரு